ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024க்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்களா இல்லை மே 15 பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அந்த டைம் டேபிள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024க்கான எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லை 15th மே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு, இன்னும் வந்து டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 பிஇ பிடெக்கில் படிக்கிற பிஆர்ல படிக்கிற ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலேஷன் 2013 படிக்கிற பிஆர் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், ரெகுலேஷன் 2014 படிக்கிற பிஇ பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் மே 2024க்கான ரெகுலேஷன் 2021க்குரிய அந்த டைம் டேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் டெலகிராமில் செக் பண்ணாலும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நம்ம டெலகிராம் பேஜ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பேஜ்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 19 ஜூன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அரியர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 19 ஜூனில் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th ஜூலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. 15 மேலே தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகலை. ஸோ கரெக்டாக உங்களுக்கு 15 மேலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைம் டேபிளை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 6th செமஸ்டர் வந்து எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலகிராம் பேஜில் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி வாட்ஸ்அப் பேஜ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு சில டேட்ஸ் வந்து மாறலாம். எக்ஸாம் வந்து அந்தந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 3rd செமஸ்டருக்கும் சேர்த்தே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அரியர் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா 4th செமஸ்டருக்கும் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 15 ஜூன் நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக வந்து உங்களோட டைம் டேபிள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட டேட்டை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில பேருக்கு அரியர் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டேட் எப்போ இருக்குது அப்படிங்கிற பார்த்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மே 2024க்கான எக்ஸாம்ஸ் அந்த டைம் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 15 மே அப்படிங்கிறது அகாடமிக் ஷெட்யூலில் கொடுத்த டேட் தான் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அரியர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய டேட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 7th செமஸ்டர் 8th செமஸ்டருக்குரிய டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க. 8th செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 18 மே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. ஸோ அது மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து எக்ஸாம்ஸ் எழுதிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைம் டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெகுலேஷன் 2013 இருக்கும், 2014 இருக்கும். அதில் படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம டெலகிராமில் வந்து அந்த பிடிஎஃப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2021, ரெகுலேஷன் 2017, ரெகுலேஷன் 2013, 2014 அது போல இல்லாமல் பிஜி அந்த இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இருந்து எக்ஸாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி படிக்க பாருங்க. எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. ஸோ டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.